அங்கேயே ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான் பிலிப்புன்னு. அந்த ஊழியக்காரன் அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே வரான் அங்க கிறிஸ்தவத்துல. அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு நோய்கள் பேய்கள் போனது சொல்லி அவன் வார்த்தை கேட்டு ஒரு கூட்டம் அங்க அந்த ஊழியக்காரங்கிட்ட ஊழியத்துல உதவியா இருக்கிறாங்க, சபைக்கு போறாங்க. அப்ப இந்த மாயவத்தக்காரனாகிய இவனும் என்ன செஞ்சான், அவனுடைய வார்த்தையை கேட்டு நல்லா பேசுறானே, அன்பா இருக்கானே, ஏத்துக்கிட்டான். அப்ப மாயவத்தக்காரன் என்ன செய்யறான், அந்த ஊழியனோட இருக்கிறான். ஆனா இவன் மாயவத்த தொழில் வேற, ஆனாலும் அவனை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்குறான். அப்படித்தான் இருந்தான். ஊரெல்லாம் இவனை மதிக்குது, ஆனா இவன் அந்த ஊழியக்காரனை மதிக்க நல்ல வார்த்தை பேசுறான், நல்ல ஆலோசனை சொல்றான், நல்ல ஒரு இது சொல்றான், ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஒரு நாள் இதை கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்கள் அந்த ஊர்ல பிலிப்பு ஜெபம் பண்றான், அங்க என்ன இல்லை, பரிசுத்த ஆவியில் ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி யோவானையும் பேதுரையும் அனுப்புனாங்க. அங்க என்ன செய்றாங்க, அது இங்க கீழே படிச்சுங்கன்னா வரும், ஒரு மேலையும் கீழையும் கொஞ்சம் படிச்சுங்கன்னா அது வரும். யோவானையும் அப்போஸ்தலர் யோவானையும் பேதுருவையும் அங்க வராங்க. அங்க வந்து அவங்க பார்த்தா அவங்க என்ன செய்யல, இயேசுவை தெரிஞ்சிருக்காங்களே ஒழிய பரிசுத்த ஆவியை அவங்களுக்கு இல்லை. பரிசுத்த ஆவினா தெரியல, பரிசுத்த ஆவி பெறல. அப்ப யோவானும் அந்த பேதுரும் நீங்க அந்த மக்கள் மத்தியில அந்த விசுவாசிகள் மத்தியில ஜெபம் பண்ணி தலையில கை வைத்த போது அந்த ஜனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவினால அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி அவங்க ஆடுவதையும் அலறுவதையும் அவங்களுக்குள்ள இருந்த நோய் பேய் போனதையும் இந்த மந்திரவாதி பார்க்கிறான். என்னடா ஒரு சாதாரண மனுஷங்களா இருக்காங்க, சின்ன ஏதோ தோத்திரம் சொன்னாங்க, விசுவாசிகள் மேல கை வச்சா பேய்கள் ஆடுது, பிசாசுகள் ஓடுது, பரிசுத்த ஆவி இறங்கி போதை போட்ட மாதிரி தள்ளுமாறுறாங்களே. அப்ப இது ஒரு சரியான, நம்ம கிட்ட இல்லாத மந்திரம் அவங்க வச்சிருக்காங்களே. நம்ம எத்தனையோ மந்திரம் வச்சிருக்கிறோம், மண்ணள்ளி சர்க்கரை ஆக்குறோம், கல் எடுத்து கல்கண்டு ஆக்குறோம், நெருப்பு இல்லாமைய தீ மூட்டுறோம், இவ்வளவு காகிதத்தை எடுத்து நோட்டாக்குறோம், இவ்வளவு மந்திரம் நம்ம கத்து வச்சிருக்கோம். அவங்க என்னடான கையை தலையில வச்ச சோறுக்கு இங்க பரிசுத்த ஆவி வருதே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவனும் பணத்தை கொண்டு போய் பேதுருக்கிட்ட, அந்த மந்திரவாதி என் பங்காளி தான், எங்க தாத்தாவா இருக்கலாம், போய் என்ன பண்றான், ஐயா பேதுரு அவர்களே, யோவான் அவர்களே, எவ்வளவு பணம் வேணாலும் தாரேன், என்கிட்ட மந்திரம் போட்ட பணம் நிறைய இருக்குது, ஆனாலும் இந்த வரத்தை கொடுங்க. எந்த வரம், நீங்க கை வைத்த சோருக்கு அங்க பரிசுத்த ஆவி இறங்குது இல்லையா, அந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. புரியுதான்னு சொல்றது, நீங்க அந்த பகுதியை படிச்சீங்கன்னா சொல்றது பொய்யாதுன்னு நல்லா தெரியும்.